வணக்கம். இன்று நாம் கல்லாமை அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். வள்ளுவ பெருந்தகை மிகச்சிறந்த ஞானி. முதல்ல இந்த அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்பாலில் கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? இறைமாட்சி, அதுக்கடுத்தது கல்வி, அதுக்கடுத்த அதிகாரம் கல்லாமைன்னு வைக்கிறாரு. கல்லாமைன்னா என்ன? படிக்காமல் இருக்கிறது. படிக்கலைன்னா என்ன நல்லது, என்ன கெட்டது? படிக்காதவர்கள், கல்லாதவர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும்? அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏன் அவர்கள் கல்வியை கற்க மறுக்கிறார்கள்? அவர்கள் கற்றால் நல்லது தானே அவர்களுக்கு என்று பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் இந்த கல்லாமை அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? படிக்கலைன்னா என்னங்கிறதும் நமக்கு தெரியும். படிக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மளை தருதல்லான்னு சொல்லுவாங்க. உடனே படிக்காதவங்க எல்லாரும் அப்படியான்னு கேட்கக்கூடாது. எல்லாரும் கிடையாது. சில மக்கள் இயல்பாகவே அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். அதுக்கு பட்ட அறிவுன்னு பேர். ஆனால் அது மட்டுமே சில சமயங்களில் செல்லுபடியாகாது. அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால் கல்லாமை அதிகாரத்தை அவர் கொடுக்குறார். இந்த கல்லாமை அதிகாரத்தின் முதலாவது குறளில் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாக நம்ம என்ன விளையாடுவோம்? சின்ன வயசுலலாம் தாயம் விளையாடுவோம் இல்லையா? தாயம் விளையாடுறதுக்கு தமிழ் என்ன? வட்டாடுதல். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல கட்டம் போடணும். சதுரங்கம் இல்லைன்னாக்கா தாயம் அதெல்லாம் விளையாடணும்னு சொன்னாலே நம்ம கட்டம் போடணும். கட்டம் போட்டு தான் அந்த தாயக்கட்டைகளை உருட்டுவோம், இல்லைன்னா சதுரங்க காய்களை நகர்த்துவோம் இல்லையா? அது இல்லாமல் எதாவது செய்ய முடியுமா? சதுரங்கம் விளையாட முடியுமா? முடியாது இல்லை. அப்போது இதை கொண்டு கல்லாமையோடு அவர் சேர்க்கிறார். எப்படி சேர்க்கிறாரு? ஒரு மனிதன் கல்லாமல் இருந்து நல்ல சிறந்த அறிவாற்றல் மிக்க நூல்களை படிக்காத ஒரு மனிதன் கற்றவர்கள் நிரம்பிய சபையில் பேசணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, இல்லை பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பேச்சு எப்படி இருக்கும்? கன்னி பேச்சாக இருக்கும். தெரியாதவனுக்கு எந்த இடத்துல பேசுகிறோம், என்ன பேசணும், எதுக்கு பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், இது எல்லாமே வேணும். ஒரு சபைனா அது சின்ன விஷயம் இல்லை. ஒரு சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தகைய மக்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, அதனை நாம் எப்படி கொடுக்க வேண்டும், இந்த அறிவெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது படிக்கவே படிக்காமல் ஒருத்தன் போய் ஒரு பெரிய சபையில் கற்றறிந்தவர்கள் இருக்கக்கூடிய சபை, அதுலேயும் அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் தான் பேசுவேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்படின்னா அரங்கின்றி வட்டாடுதல் போல் இருக்குமா? அரங்கின்றி வட்டாடுதல்னாக்கா ஒரு விளையாட்டுன்னு சொன்னால் ஒரு அரங்கம் இருக்கும். சதுரங்கம், தாயம், நம்ம எதை வேணால் சொல்லிக்கலாம். ஒரு அரங்கம், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அதற்குரிய பொருள் இருக்கணும். அப்போது அந்த வட்டாடுதல்னு என்று சொல்லக்கூடிய சதுரங்கம், பகடை, காய்களை உருட்டுவதற்கு என்ன வேணும்? கட்டம் போடும். அந்த கட்டமே இல்லாமல் நான் போய் இந்த அரங்கில் போய் விளையாடுவேன், சதுரங்கம் தான் விளையாட போகிறேன், இல்லை தாயம்தான் உருட்ட போகிறேன்னாக்கா அது நல்லா இருக்கா? முட்டாள்தனமானது இல்லையா? அதைத்தான் சொல்கிறார். கல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவன் கற்றறிந்தவர்கள் இருக்கக்கூடிய சபையில் போய் நின்று பேச வேண்டும் என்று விரும்புதல் கோடுகளே போடாமல், கட்டங்களே போடாமல் தாயம் அல்லது சதுரங்கம் விளையாடுவதை போன்றது அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறார். குறளை பார்க்கலாமா? அரங்கின்றி வட்டாடி அற்றே, அரங்கின்றி வட்டாடி அற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல், நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல், அரங்கின்றி வட்டாடி அற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். நல்ல அறிவு சார்ந்த நூல்களை கல்லாத ஒருவன் மிகச்சிறந்த கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில் போய் பேசுகிறான் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கட்டங்கள் போடாமல் சதுரங்கம் அல்லது தாயம் விளையாடுவதை போன்றது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் இல்லை,
அது மாதிரி விளையாடவே முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். நன்றி. நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்.